கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி சிறப்பு நிலை பேரூராட்சி பகுதியில் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தும் வகையில் கனரக வாகனங்கள் எடைமேடை நிலையத்தை திமுக நிர்வாகியால் அமைத்து அதனை தடுத்த நிலையில் மீண்டும் அதனை இயக்க முயற்சி மேற்கொண்டு வருவதை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாததை கண்டித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியரிடம் ஆரல்வாய்மொழி பேரூராட்சி தலைவர் முத்துக்குமார் தலைமையில் 18 கவுன்சிலர்கள் நேரில் வந்து புகார் மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஒன்றியத்திற்குட்பட்ட ஆரல்வாய்மொழி பேரூராட்சி மன்றத்தில் தலைவராக அதிமுக தோவாளை தெற்கு ஒன்றிய கழக செயலாளராக முத்துக்குமார் செயல்பட்டு வருகிறார். அதேபோன்று 15 கவுன்சிலர்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்து வரும் நிலையில் தற்போது திமுக நிர்வாகியாக உள்ள ராயல் குழுமத்தைச் சேர்ந்தவர் சிலர் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி எல்கை பகுதியில் கனிம வளங்களின் எடையை அளவிடும் நிலையத்தை தொடங்கியுள்ளனர். இது எந்தவித அரசு அனுமதியின்றி செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மின் இணைப்பு மற்றும் கட்டிட வரைபட அனுமதி பெறாமலும் செயல்பட்டு வருகிறது. மேலும் கனரக வாகனங்களின் வாகன உரிமையாளரிடம் ஒவ்வொரு இடத்திலும் இந்த கனரக வாகனங்களால் உயிர் விபத்துகள் ஏற்படுகின்றன. இதனால் தற்போதுள்ள மாவட்ட கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுத்தார். அப்போது கனரக வாகனங்கள் ஊருக்குள் வராத வாரமும் சரியான எடையை தீர்மானிக்க முடிவெடுத்தார். அப்போது கனரக வாகனங்கள் ஊருக்கு வராதவாறும் சரியான எடையை தீர்மானிக்க முடிவெடுத்தார். ஆனால் மேலும் ஆளுங்கட்சி உதவியுடன் மீண்டும் வேறு பகுதியில் அதை நிறுவ முயற்சித்து அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டு வருகின்றனர். இதனால் நாள் ஒன்றிற்கு 50,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை தனிநபரால் இழப்பு ஏற்படுகிறது. தினசரி 200க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் ஆரல்வாய்மொழி சோதனை சாவடியை கடந்து செல்கின்றன. எனவே தனிநபர் லாபம் பெறும் வகையிலும் இருக்கின்ற இந்த தனியார் எடைமேடையை தடுத்து நிறுத்த வேண்டும். மேலும் புதிதாக முயற்சிக்கும் தனியார் எடைமேடையை ஊக்குவிக்க கூடாது. ஆளுங்கட்சியின் ஆதரவாக செயல்படும் நிலையை மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பேரூராட்சி மன்ற தலைவர் முத்துக்குமார் தலைமையில் 15க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் ஊர் மக்கள் வந்து மனு அளித்தனர். மேலும் ஆளுங்கட்சி அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டால் தங்களது பொறுப்பை ராஜினாமா செய்வது தவிர வேறு வழியில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். மாவட்டம் ஆரல்வாய்மொழி சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவராக இருந்துட்டு இருக்கேன். என் பேர் முத்துக்குமார். என்னோட வந்திருக்கிறது துணைத் தலைவர் மற்றும் 15 கவுன்சிலரோடு நிற்கிறோம். என்ன பிரச்சனைக்காக இந்த மாவட்ட ஆட்சியர் இப்போ பார்த்துருக்கோம்னா, எங்க ஆரல்வாய்மொழி சிறப்பு நிலை பேரூராட்சியில் வெயிட் பிரிட்ஜ் ஒன்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஓபன் பண்ணோம். அந்த வெயிட் பிரிட்ஜ் இயங்கிட்டு இருக்கு. அரசுக்கு எங்களுடைய பேரூராட்சிக்கு ஒரு நாளைக்கு மினிமம் 50,000 ரூபாய் வருமானம் வந்துட்டு இருக்கு. பேரூராட்சிக்கு 50,000 ரூபாய் டெய்லி வெயிட் பிரிட்ஜ் மூலமா வந்துட்டு இருக்கு. அதுபோக தனியார் வெயிட் பிரிட்ஜ் அங்க 4 வழி சாலையில ஒரு வெயிட் பிரிட்ஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு புதுசா அந்த எங்களுடைய இந்த ரூட்லயும் நம்ம ஆரல்வாய்மொழி நுப்பந்தல் மெயின் ரோட்லயும் ஒரு வெயிட் பிரிட்ஜ் அதே ராயல் வெயிட் பிரிட்ஜ் ஓனர் இங்கேயும் ஒரு வெயிட் பிரிட்ஜ் போட்டிருக்காரு. அதன் அடிப்படையில போன மாசம் நாங்க 27/12 அந்த தேதியில நாங்க ஒரு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம். என்ன காரணத்துக்காக பண்ணோம்னா, இந்த மாதிரி அரசுக்கு வருவாய், எங்களுடைய பேரூராட்சிக்கு வருவாய் வந்துட்டு இருக்கு. அதை நீங்க தனியார் வெயிட் பிரிட்ஜ் போடும் பட்சத்துல எங்களுக்கு இழப்பு ஏற்படும், பேரூராட்சிக்கு இழப்பு ஏற்படும் அப்படிங்கறத நாங்க கோரிக்கை வச்சு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம். அப்போ எங்களுடைய செயல் அலுவலர் கண்டிப்பா நாங்க இந்த வெயிட் பிரிட்ஜ் நுப்பந்தல் பக்கத்துல உள்ள வெயிட் பிரிட்ஜுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம், அதை நான் நோட்டீஸ் கொடுத்து அதை ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அது மட்டும் இல்லாம 4 வழி சாலையிலும் எங்களுக்கு இப்ப பேரூராட்சிக்கு இது மூலமா டெய்லி 50,000 வரும்போது ஒரு மாசம் 15 லட்சம் ரூபாய், மினிமம் 15 லட்சம் ரூபாய் அரசுக்கு பேரூராட்சிக்கு வருவாய் வருது. அப்படிங்கிற சமயத்துல ஒரு மாசத்துக்கு 15 லட்சம்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1,80,00,000 ரூபாய் அரசுக்கு வருவாய் இது மூலமா வருது. அப்படிங்கிற சமயத்துல ஒரு 5 வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 கோடி ரூபாய் அந்த மாதிரி வருமானங்கள் வரக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறாங்க. நாங்க இதை 4 வழி சாலையிலும் ஒரு வெயிட் பிரிட்ஜை போடணுங்கிறத தீர்மானம்
நாங்க வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அது 4 வழிச்சாலையும் ஒரு வெயிட் பிரிட்ஜ் போட போறோம். அந்த ராயல் வெயிட் பிரிட்ஜ் வந்து 4 வழிச்சாலை இருக்கக்கூடியதும் அது வந்து நாங்க வந்து இதுவரை எந்தவித பெர்மிஷன் இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் ஆல்ரெடி வெயிட் பிரிட்ஜ் வந்து கனிம வளங்களை வந்து அரசு மூலமா தான் இட போடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கோர்ட்டு மூலமா வந்து ஒரு ஆர்டர் வந்து இருக்கு. அதன் அடிப்படையில மாவட்ட ஆட்சியர் மைன்ஸ் பண்ட்ல தான் அந்த பேரூராட்சி நிதிக்கு, எங்க பேரூராட்சி நிதியில இல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவர் மைன்ஸ் பண்ட்ல எங்களுக்கு ஒரு வெயிட் பிரிட்ஜே தந்தாங்க. அது மூலமா தான் இந்த இது செயல்பட்டு இருக்கு. ஆனா பிரைவேட்ல நாங்க இதுவரை எந்தவித பிளான் அப்ரூவ் எதுவும் கொடுக்கவும் இல்லை. இபில உள்ள கரண்டும் கிடையாது. அந்த இதுக்கு வந்து அவர் பிளான் அப்ரூவ் கேட்டிருக்காரு. நாங்க வந்து கொடுக்க இயலாது. எதனால இயலாதுன்னா இதுல வந்து அரசுக்கு வருவாய் வந்துட்டு இருக்கு, அது ஒண்ணு. அதுக்கு பிறகு இன்னொரு சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா அந்த வெயிட் பிரிட்ஜுக்கு வந்து பக்கத்திலேயே ஒரு விண்டு மில் இருக்கு. அந்த விண்டு மில் வந்து மினிமம் வந்து ஒரு 20 மீட்டர்லயே இருக்கு. அதுக்கு பிறகு ஹெவி லைன் போகுது. அப்படி சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா அந்த வெயிட் பிரிட்ஜுக்கு வந்து நாங்க வந்து அனுமதியும் கொடுக்க முடியாது, எந்தவித பிளான் அப்ரூவும் கொடுக்க முடியாது. சோ நாங்க கொடுக்காதனால அவங்க இபிலையும் எதுவுமே இதுவரை கொடுக்கல. அது சட்டத்துக்கு புறம்பாதான் இதுவனால செயல்பட்டு இருந்து அவருக்கு ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 75,000 ரூபாய், 50,000 to 70,000 வந்து வருமானம் கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து இடையில வந்து நம்மளுடைய காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் ஐபிஎஸ் அவர்கள் ஜாயின் பண்ண பிறகு வந்த உடனே பிரைவேட்டா வெயிட் பிரிட்ஜ்ல வந்து எந்தவித இடையும் போடக்கூடாது, அதுவும் அரசு அங்கீகாரம் இல்லாத இதை வந்து நீங்க வந்து செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய 2 வெயிட் பிரிட்ஜையும் தை 1ஆம் தேதி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நாங்க வந்து இப்ப வந்து பிரைவேட் வெயிட் பிரிட்ஜ் இருக்கு, எங்க 2மே பிரைவேட் வெயிட் பிரிட்ஜ் நிப்பாட்டிட்டாங்க. அரசு வெயிட் பிரிட்ஜ் இப்போ வந்து ஆல்ரெடி முப்பந்தல் கோயில்ல நாங்க எங்களுக்கு அரசு வருவாய் வந்து டெய்லி 50,000 வருமானம் வருது. இப்போ நாங்க 4 வழிச்சாலையிலையும் ஒரு வெயிட் பிரிட்ஜ் போட போறோம். எங்களுடைய பேரூராட்சி நிதியில இருந்து ஒரு வெயிட் பிரிட்ஜ் போட்டு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெய்லி பாத்தீங்கன்னா அது ஒரு 75,000 ரூபாய், இது ஒரு 50,000 ரூபாய், அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1,25,000 ரூபாய் எங்களுடைய பேரூராட்சிக்கு நிதி வரும். அப்படிங்கிற பட்சத்துல நாங்க வந்து இதை வந்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கோம். இப்படி வந்து பிரைவேட்டா வந்து அனுமதி கொடுக்க கூடாது, யாரும் இன்ஃபுளுன்ஸ், அரசியல் இன்ஃபுளுன்ஸ்ல இதை வந்து நாங்க வந்து பிரைவேட் வெயிட் பிரிட்ஜ் நாங்க வாங்கிடுவோம் அப்படிங்கிற இதுல வந்து அவங்க வந்து பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அறிஞ்சோம். அதனால இன்னைக்கு ஆர்லாமேலி பேரூராட்சி சார்பா இன்னைக்கு 18 கவுன்சிலரும் துணைத் தலைவர் நானும் என்னுடைய தலைமையில வந்து சொல்லியிருக்கோம்.